ஷலோம். சங்கீதம் 77 தலைப்பை வாசிக்க கேட்போம். எதுதூன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாப்பின் சங்கீதம். எதுதூன் யார்? அவரை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? 1 நாளாகமம் 16:42 நாம் வாசிக்கிறோம். பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாத்தியங்களையும் தொனிக்க செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதிதூனையும் வைத்து எதிதூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். இவர்தான் இந்த சங்கீதத்தினுடைய மூலகர்த்தா. எதுதூன் என்னும் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதினது ஆசாப். ஆசாப் தன்னுடைய உச்சபட்ச குரலிலே, அதை நம்முடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் கூக்குரலிலே கடவுளிடம் ஆண்டவரிடம் முறையிடுகிறார். ஆசாபினுடைய இந்த சங்கீதத்தினுடைய முதல் 6 வசனங்களினுடைய சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன், கவனிங்க. அவர் தன்னையே பார்த்து பேசிக்கொள்ளுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்னுடைய போராட்டமான சூழ்நிலையிலே, நான் கஷ்டப்படுகிற நாளிலே, நான் நாடு கடத்தப்பட்ட அந்த சூழ்நிலையிலே என்னுடைய காயங்கள், என்னுடைய மனவேதனைகள், என்னுடைய மன இறுக்கங்கள், இவைகளெல்லாம் இரத்தமாக கொட்டுகிறது என்று சொல்லி ஒரு உருவகப்படுத்தி இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். நான் ஆறுதல் அடையவில்லை. ஆண்டவர் எங்களுக்கு எப்படி உதவினார் என்பதை நான் நினைவில் கொள்கிறேன். அப்படி உதவினார் என்பதை என்னுடைய நினைவில் நான் எடுத்துக்கொண்டு என்னுடைய நினைவுகளை நான் நினைக்கும் பொழுது நான் இன்னும் மிகவும் மோசமாகத்தான் உணரப்படுகிறேனே தவிர என்னால் என்னை தேற்றிக்கொள்ள முடியவில்லை, என்னை ஆற்றிக்கொள்ள முடியவில்லை, என்னால் அதை தாங்கவே முடியவில்லை. நான் படுகிற கஷ்டங்கள், அதன் மூலமாக நான் இரவு முழுவதும் விழித்திருக்கிறேன், எனக்கு தூக்கம் வரவில்லை என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே ஆசாப் குறிப்பிடுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அதை நீங்கள் 4வது வசனத்திலே வாசிக்கிறீர்கள். நான் தூங்காதபடி என் கண் இமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களை நான் நினைக்கிறேன், பழைய நல்ல நாட்கள், நாங்கள் வாழ்ந்த சந்தோஷமான நாட்கள், அவைகளை நான் திரும்பி பார்க்கிறேன். தேசம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது, எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது, எவ்வளவு நிறைவாக இருந்தது, அதை நான் நினைவு கூறுகிறேன். இப்போ சங்கீதக்காரன் இவருடைய முயற்சி என்னன்னு சொன்னா, திரும்ப அந்த காரியங்கள் எங்களுக்கு வேண்டும், திரும்ப அந்த நினைவுகள் எங்களுக்கு வேண்டும். அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? ஆண்டவர் எங்களை நிரந்தரமாக மறந்து விட்டாரா? எங்களை நிரந்தரமாக நிராகரித்து விட்டாரா, தள்ளி விட்டாரா என்கிற கேள்வி அவர் முன்வைப்பதை 7, 8, 9 வசனங்களிலெல்லாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியிலே சங்கீதக்காரன் அவருடைய பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து, அவைகளால் என்னுடைய நித்திரையே கலைகிறது, என்னால் தூங்கவே முடியவில்லை, வருத்தத்தின் வேதனையில் இருக்கிறேன் என்று சொல்லி முதலாவது தான் இருக்கிற நிலையை அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது ஒரு பெரிய கேள்வி அவருக்குள்ளாக எழும்புகிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? கிருபை இல்லாமல் போய்விட்டதோ? நாம கூட அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது யோசிக்கிறோம், கர்த்தருடைய கிருபையே எனக்கு இல்லாமல் போயிடுச்சோ? வாக்குத்தத்தங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தலைமுறையாய் கிரியை செய்யக்கூடிய வாக்குத்தத்தங்கள் ஆயிற்றே, அவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்றா? என்னுடைய தேவனுக்கு பேர் இரக்கங்களின் தேவன். ஆனால் அந்த இரக்கத்தின் தேவனிடத்தில் இரக்கமே இல்லையோ, இரக்கம் செய்ய அவர் மறந்து விட்டாரோ என்கிற கேள்விகள் எல்லாம் முன்வைத்து விட்டு அவர் அடுத்தது தொடர்கிறார். பாருங்கள், இந்த தொடருவதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், என் பலவீனம். எது என் பலவீனம் என்று சொல்லுகிறார்? இப்படி ஆண்டவரிடத்துல இரக்கம் இல்லையா, கிருபை இல்லையா, மறந்து விட்டாரா, தள்ளி விட்டாரா என்கிற
கேள்விகள், நான் என்னுடைய உள்ளத்தில் கேட்கும் கேள்விகள் என்னுடைய பலவீனத்தினுடைய அறிகுறிகள். நான் பலவீனத்தினால் இந்த கேள்வி கேட்கிறேன். திஸ் இஸ் மை வீக்னஸ் என்று சொல்லுகிறார். நம்முடைய பலவீனம், அதாவது நாமும் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்போம். ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிற நாம் கர்த்தருடைய ஒரு சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது, எங்கே ஆண்டவர்? அவர் இருக்கிறாரா? அவருடைய இரக்கங்கள் எங்கே போயிற்று? அவருடைய கிருபைகள் எங்கே போயிற்று என்கிற கேள்விகள் எல்லாம் முன்வைக்கும் பொழுது, ஒரு மனிதன் தானே, மாம்சம் உள்ள மனிதன், அவன் எப்பொழுதும் பலவீனம் தானே. சங்கீதக்காரனும் சொல்லுகிறார், அது என் பலவீனம். அடுத்து சொல்லுகிறார், இந்த சமயத்தில் இப்படி கேள்வி கேட்கும் பொழுது கூட நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், தேவனுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைவு கூறுவேன். பா, எவ்வளவு விஷயங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. சாதாரணமான விஷயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். பூர்வ காலத்து அதிசயங்களே நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். சொல்றாரு பாருங்க, நினைவு கூறுவேன், நினைவு கூறுவேன், நினைவு கூறுவேன், சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எதையெல்லாம் நினைவு கூறுவாராம்? தேவனுடைய வலது கரத்தில் இருந்த வருஷங்கள், தேவனுடைய செயல்கள், உன்னதமானவருடைய செயல்கள், பூர்வ காலத்து அதிசயங்கள், இவைகளையெல்லாம் நான் நினைவு கூறுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. சொல்றாரா இல்லையா? 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ள உம்முடைய வல்லமை விளங்க பண்ணினீர் என்று சொல்லி அற்புதமாய் சொல்லிவிட்டு, தொடர்ந்து வருகிற வசனங்களில் அவர் சொல்ல வருகிற விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களினுடைய எகிப்தின் அடிமைத்தனத்தினுடைய ஆண்டவருடைய ஓங்கிய புயத்தினால் ஆண்டவருடைய மகா பெரிய மீட்பை அவர் விளக்கி கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஜலங்கள் உம்மை கண்டது. ஆமென். ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. எப்படி சொல்றார் பாருங்க, மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆண்டவருடைய கிரியை அவர் வித்தியாசமான வார்த்தைகளிலே சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆம், அவருடைய வல்லமையும் பராக்கிரமும் செய்யும் புயம் வெளிப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்பின் விஷயத்தை வித்தியாசமான வார்த்தைகளில் அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. தேவனுடைய வழி எங்க இருந்ததா? கடல்ல இருந்ததாம். தேவனுடைய வழி திரண்ட தண்ணீர் யோர்தான் நதியில் இருந்தது. அதுல ஒரு வழி இருக்குமா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், பார்க்கலாம். ஒரு மண் தரை இருக்கிறது, ஓகே, அதுல போயிடலாம். ஒரு காடு இருக்கிறது, எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த காடுகளுக்குள்ளாக புகுந்து அந்த முள்ளெல்லாம் இருந்தாலும் கூட காலில் செருப்பு கிருப்பு அணிந்து அந்த பாதை வழியாக போய்விடலாம். கர்த்தர் கொண்டு வந்து கூட்டிகிட்டே வர்றாரு. அங்க முன்னால கடல் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அதுல என்னுடைய வழி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நடந்து வருகிற பாதையிலே முன்னால் கடல் இருக்கும் என்று சொன்னால், ஆழமான ஜலம் இருக்கும் என்று சொன்னால், திரண்ட தண்ணீர் இருக்கும் என்று சொன்னால், அதிலே ஒரு பாதை இருக்கிறது என்று சொன்னால், அது ஆண்டவருடைய பாதையாக இருக்கிறது, ஆண்டவருடைய வழியாக இருக்கிறது. அந்த வழியாக நடத்துவதற்கும் ஆண்டவர் போதும். அதற்குள்ளாக ஒரு பாதை இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் நம்முடைய விசுவாச கண்களில் பார்த்தால் ஒழிய அந்த பாதையின் வழியாக நடந்து செல்ல முடியாது. இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், விசுவாச கண்கள் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்டிருக்கிற அந்த பாதைகள் என்று சொல்லி மாம்சீக கண்களிலே தெரிகிற அந்த பாதைகளுக்குள்ளாக கர்த்தருடைய பாதை இருக்கிறது, கர்த்தருடைய வழி இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய விசுவாச கண்கள் மூலமாக பார்த்து அந்த வழியாக நடந்து செல்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் சங்கீதக்காரன் சொல்லி முடிக்கிறார், மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு மாட்டு மந்தையை போல கடல் வழியாய் நடத்தினீர், திரண்ட தண்ணீர்களின் வழியாக நீர் அவர்களை நடத்தினீர். கர்த்தருடைய பாதை எங்கே இருக்கிறது என்று சொல்லி மாம்ச கண்களில் பார்த்தால் நமக்கு தெரியாது, அடைபட்டிருப்பதை போல தோன்றும். திகைத்து நின்று விடுவீர்கள். ஆவிக்குரிய கண்களை பயன்படுத்துங்கள். கர்த்தர் நம்முடைய விசுவாச கண்களை இந்த காலவெளியில திறக்கட்டும், ஆவிக்குரிய கண்களை திறக்கட்டும். அதிலே ஒரு பாதை இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அந்த பாதையின் வழியாக நாம் நடந்து செல்வோம் என்று சொன்னால் அது உங்களுக்கும் எனக்கும் பாதை. ஆனால் சத்துருவுக்கு அது அழிவு. நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்துரு அந்த பாதையின் வழியாக வர முடியாது. அந்த பாதை யாருக்கான பாதை? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான பாதை,
மீட்கப்பட்டவர்களுக்கான பாதை, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான பாதை, உடன்படிக்கையின் மக்களுக்கான அந்த பாதை. சத்ரு அந்த பாதையில் வருவான் என்று சொன்னால் அது சத்ருவுக்கான பாதை அல்ல. சத்ருவுக்கான அந்த அழிவை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அதை பாதையாக ஆண்டவர் மாற்றி கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனோடு கூட இணைந்து நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய செயல்களை நினைவு கூறுவேன், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. எது அதிசயம்? கடல்ல ஒரு பாதையை ஆண்டவர் வைத்திருந்தார். அது கப்பல் வழி பாதையா, படகு வழி பாதையா? இல்ல, நடந்து போற பாதை. அழகா வச்சிருந்தார்ல. இப்ப சொல்லுங்க, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை பொழுதிலே நாங்கள் எங்களுடைய வாய்களை திறந்து செய்கிற அறிக்கை, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. சொல்லுகிற ராஜா, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, உம்மிடத்தில் ஒரு பாதை இருக்கிறது. எங்களுடைய மாம்சிக கண்களிலே அந்த பாதைகள் தெரியாது. எங்களுடைய விசுவாச கண்களை திறந்தருளுங்க. இந்த கால வேளையில ஆவிக்குரிய கண்களை இந்த கால வேளையில திறந்தருளுங்க. நாங்கள் திகைத்து நிற்கவில்லை, நிற்கப் போவது இல்லை. நீர் எங்களை நடத்துவீர், ஆட்டு மந்தையை போல் நடத்துவீர். மோசே, ஆரோன் என்கிறவர்களுடைய அந்த அற்புதமான மேய்ப்பர்களின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதை போல நீர் எங்களை நடத்துகிற மெய்ப்பனாய், பிரதான மெய்ப்பராய், நல்ல மெய்ப்பராய் நீர் எங்களோடு கூட எங்களை நடத்துகிற தேவனுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் திரும்பவும் சொல்லுகிறோம், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. உம்மை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை. இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கே ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் இவருடைய வாழ்க்கையில செய்திருளுங்க. இவர்கள் எந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியம் இன்றைக்கே நடக்கட்டும், இப்பொழுதே நடக்கட்டும். ஆண்டவரே, அதிசயங்களை காண பண்ணுகிற தேவாதி தேவனுடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்பு தந்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.